தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடும் சார். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். 2 நாளைக்கு முன்னால் சட்டமன்றத்துக்குள்ளால் என்னுடைய டேபிளில் 3 ஃபைல் இருக்குது, அதை எப்போ திறக்கணுமோ அப்போ நான் திறப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை தொனியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினார். இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஃபைலை நீங்கள் திறந்து யாராவது குற்றம் செஞ்சுருக்கிறாங்க, அதற்கான ஆதாரம் இருக்குன்னு சொன்னால் தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க, சினிமாவில் பஞ்சு டைலாக் பேசுகிற மாதிரி இங்கே பேசாதீங்க, அதுக்கும் உங்களுக்கு ஜோசியர் டைம் குறித்து தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படி பார்க்குறது இது? அதாவது எதிர்கட்சியை எங்கள் மீது குற்றம் இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி துணிச்சலாக சொல்கிறாரு. இது புரிஞ்சுக்கவே முடியலையே. இல்லை, இது எப்படின்னா, ஒரு விஷயத்தினுடைய ஆரம்பம் எது முடிவு எதுன்னு தெரியாமல் நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆட்டம் ஆரம்பிக்கும். பொதுவாக லஞ்சம், ஊழல் இந்த மாதிரி விவகாரங்கள் இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் ஆளுமைகள்லாம் இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேலே இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகட்டும், இல்லை அம்மையார் ஜெயலலிதா மீது இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அதுக்கப்புறம் அது கோர்ட் வரலும் போய் இதாகுது. எதுவுமே சட்டமன்றத்தில் இவ்வளோ பேச மாட்டாங்க. ஆனால் மாறி மாறி வழக்குகள் போடுவாங்க, வழக்காடு மன்றம் போவோம். நிரபராதினா நிரபராதி, குற்றவாளினா குற்றவாளி. பட் உன்னோட ஃபைல் என்கிட்ட இருக்குது, நான் நாளைக்கு விசாரிக்கிறேன், நாளன்னைக்கு தூக்குறேன்றது. இத்தனைக்கும் ஒருத்தர் சினிமா படத்துக்கு வசனம் எழுதினவர், ஒருத்தங்க சினிமாவில் நடித்தவங்க. ஆனாலும் அந்த சினிமாத்தனம் சட்டமன்றத்துக்குள்ளே வராமல் பார்த்துக்கிட்டாங்க அம்மையார் ஜெயலலிதாவும் கலைஞர் கருணாநிதி அவர்களும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் விஜய் சாருக்கு அந்த அரசியல் பக்குவமும் அந்த முதலமைச்சருக்கு அந்த அரசியல் மாண்பும் புரியறதில்ல. சட்டமன்றத்தில் எப்படி பேசணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. இது கிட்டத்தட்ட ராஜாங்க ரகசியம். அதாவது பொதுமக்களோட பணத்தை ஊழல் பண்ணுறதோ, லஞ்சம் வாங்குறது, சூறையாடுறதுன்றதோ இது ஒரு தேச துரோகத்துக்கு இணையான ஒரு விஷயம். அதனால தான் கோர்ட் இதெல்லாம் கடும் குற்றமாக பார்க்குது. இந்த மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்பட்டால் இப்போ அமலாக்கத்துறை இருக்குது. அமலாக்கத்துறை ஒரு ஊழல் விசாரிக்குதுன்னா க்ளோஸ்டு சீல்டு கவரில் தான் விட்னஸையே வைப்பாங்க, எவிடன்ஸையே உள்ளே வைப்பாங்க. இல்லை அவங்களுக்கு எதில் சந்தேகம் இருக்கோ அதை ஒரு சீல்டு கவரில் போட்டு மூடிடுவாங்க, யாரும் பார்க்கக்கூடாது. கோர்ட்டு கேட்டுதுன்னா, கோர்ட்டுக்கு சந்தேகம் இருக்குது, அமலாக்கத்துறையால் நீங்கள் கைது செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு வேறு யாருக்கும் தெரியாத மாதிரி அதை அப்படியே கொடுப்பாங்க. அப்போ அந்த சீல்டு கவரை பிரித்து பார்த்துட்டு இது ஓகேன்னா ஓகே, இல்லைன்னா கோர்ட்டு கேட்டு திருப்பி வச்சிடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, கடைசியாக வந்த சட்டத்தினுடைய சரத்து பிரகாரம் அந்த அமலாக்கத்துறையில் எல்லாமே யார் விசாரணை பண்ணுறாங்க, என்ன நோக்கம் ஏதுன்றது வெறும் கோர்ட்டு கொண்டு சொன்னால் போதும், வேறு யாருக்கும் இந்த ரகசியங்கள் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. அது கருப்பு சட்டமாக அந்த சட்டத்தில் போதிய அளவுக்கு சரத்துகள் இருக்கான்றது அடுத்த கேள்வி. பட் என்னன்னா, ஒரு ஊழலை விசாரிக்கிறோம், லஞ்சத்தை ஒழிக்கணும்னு போது அது இந்த கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட போகிறேன் அப்படின்ற மாதிரி, இல்லை பூம்பும் மாட்டுக்காரர் போலவோ, இல்லை நீங்கள் ஜக்கமா மாதிரி நல்ல காலம் பிறக்குதுன்ற மாதிரி வீடு போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வச்சுட்டு அதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட இன்றைக்கி மாட்டிக்கினார். கிட்டத்தட்ட இந்த ரவுண்டில் உதயநிதி ஸ்டாலின் வச்சு செஞ்சு விட்டாப்புல சட்டமன்றத்தில். சும்மா இந்த எப்போ ஜோசியக்கார் கேட்கணுன்னா இது எப்படி இருக்குது, ஒரு முதலமைச்சரை பார்த்து எப்போ வேலை, அதாவது முதல்ல இருந்து தாவேக்காவுக்கு ஒரே ஒன்று தான் பிரச்சனை, வேலை செய்கிறதுல பிரச்சனை. அதை சிறப்பாக செய்யணும், சரியாக செய்யணும்னா அவங்களுக்கு பிரச்சனை. உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா, அவங்க டேபிளில் ஃபைல் இருக்குதுன்னா அதை திறந்து பார்த்து வேலை செய்யுங்க. வேலை செய்யறதுக்கு தானே, மக்கள் சேவை செய்யறதுக்கு தானே வந்தீங்க, இல்லை தப்பு இருக்குன்னா அதை கண்டுபிடிங்க, தாராளமாக பண்ணுங்கன்னும் போது இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அது மடைமாற்றம்லாம் வருது. இன்றைக்கி அந்த காரணத்தினால என்னன்னு தெரியல, நிறைய அமைச்சர்கள் இன்றைக்கி அவங்களோட அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சை, ஒரு கோபமான ஒரு பேச்செல்லாம் நிறைய பேர் வெளிப்படுத்துங்க. என்னென்னா, தங்களுடைய கேப்டன் இன்றைக்கி காலையிலேயே பந்து பயங்கரமாக போட்டவுடனே பந்தெல்லாம், அதாவது பவுன்சராக ஃபுல்லாக வந்தோடனே உடம்பெல்லாம் காயம், என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் ஆளாளுக்கு மற்ற பேட்ஸ்மேனெல்லாம் இறக்கி விட்டு இன்றைக்கி ஃபுல்லாக போயிட்டு. இல்லை, அவர் எல்லாமே கேட்டுட்ருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர் வச்சுருந்த ஃபைல் தான் அவர் கேட்டுட்ருக்காரு. ஆனால் எல்லாருமே பதில் மற்றவங்க சொல்கிறாங்க, மற்ற அமைச்சர்கள் சொல்கிறாங்க. இவருக்கு வாய் திறந்து ஏதாவது ஒரு பதில் சொல்கிறதுக்கு சார், அதாவது ஒரு துறை அப்படின்னா ஃபஸ்ட்டு துறையை பற்றி ஒரு புரிதல் இருக்கும். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு துறையை பற்றி கேட்டால் எல்லாரும் பதில் சொல்கிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ சங்கீதத்திலே பார்த்திங்கன்னா 2 விதமான புல்லாங்குழல் இருக்கும். ஒன்று பன்சூரி ஃப்ளூட்டுன்னுவாங்க, கர்நாடிக் ஃப்ளூட்டுன்னுவாங்க.
இதில் வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதில் பண்ணுவாங்க. அதில் ஒரு புல்லாங்குழலில் கூட அது எந்த கலை, எந்த வகையை சார்ந்தது, எந்த இசையை சார்ந்ததுன்ற மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி பாடலுமே சரி, எல்லாத்தையும் கலந்து பண்ணுறதுன்றது அந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த முழுசாக அவங்க துறையை பற்றி தெரியாத காரணத்தினால எது யார் கேட்டாலும், எந்த துறையை பற்றி கேட்டாலும் யாரோ ஒருத்தர் வந்து பதில் சொல். குறிப்பாக ஒரு 3-4 பேர் தான். அதில் வந்து ஐயா ஆதவர்ஜுனா முதலிடம், ஐயா நிர்மல்குமார் 2வது இடம், 3வது இடம் வந்து ஐயா ராஜ்மோகன். அதுக்கப்புறம் வேறு யாருன்னா ஒருத்தர் கூட சேர்த்துக்குவாங்க. இந்த ஒரு 4 பேர் வந்து இவங்களே எல்லாத்துக்குமே பேசி எல்லாத்துக்குமே பதில் சொல்லிடுறது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வன்னியரசுலாம் பார்த்திங்கன்னா அவரோட கொள்கையை பேசுகிறது, அவங்க கட்சி வந்து பெருமை பேசுகிறது, பாராளுமன்றத்தில் விவகாரம்லாம் பேசுகிறது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா அவங்க கொள்கையை பேசுகிறது, அவங்க தலைவருக்கு பாராட்டிக்கிறது. ஸோ அப்போ என்ன இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 பேர் 6 பேர் பாராட்டு பேசுறது, அவங்க தலைவரை பாராட்டுறது, அவங்க கொள்கையில பேசுறது, அது பிரச்சார மேடை மாதிரி ஆக்கிவிட்டாங்க. அதனால தான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்ட கேள்விக்கு பதில் வராமல் சட்டமன்றத்தினுடைய போக்கு என்பது மடைமாற்றமாக போகுது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சட்டமன்றத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கேள்வி நேரமே வந்து கேட்க முடியறதில்ல அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பதிவு பண்ணுறாரு. இந்த கேள்வி நேரம் என்னன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏக்களுக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கும். அதாவது என்னோட சட்டமன்ற தொகுதியில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை, என்னோட சட்டமன்ற தங்கியில் வாட்டர் டேங்க் பழசாகி போச்சு, சட்டமன்ற தொகுதியில் பள்ளிக்கூடத்துக்கு தடுப்பு சுவர் இல்லை, நிறைய பேர் வந்து வெளியாட்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து தவறான போதைப் பொருள்லாம் உபயோகிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அதிலிருந்து சாலையில் இருந்து போக்குவரத்து நெரிசல், குழாய் பிரச்சனை, தண்ணீர் தேவை, விவசாய பிரச்சனை எல்லாமே வருங்க. இந்த பாராட்டி இவங்க வந்து லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு நடத்துகிற மாதிரியும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மாதிரி நடத்துறதுனால சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை ரொம்ப ரொம்ப குறைவாகவும், தற்பெருமை தபட்டம் அடிச்சுக்கிறது அது எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இதான் இந்த போக்கு. இது முதலமைச்சராவது வந்து தேவையில்லாத விஷயங்களில் தவிர்த்து, இப்போது ஏந்திரிச்சு அவர் மைக் எடுத்து பேசுகிறாரு, பேசாத முதலமைச்சர் பேசுகிறாரு, எதனா ஒரு ஆக்கப்பூர்வமாக எதனா இப்போ ஒரு பேசுகிறாரு கொள்கிறாருன்னா அதோடு போயிடும். ஃபைல் எல்லாம் நான் சொல்ல வேணாம் தான் இருந்தேன், சொல்ல வேணான்னு இருந்தால் ஏன் சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஆக்சி மொரான் அவரே ஒன்று சொல்கிறாரு, அதுக்கு மாறா அவரே சொல்ல வேணான்னு இருந்தேன்னா அப்புறம் ஏன் சொல்கிறீங்க? ரைட்டு. அதுக்கப்புறம் 2வது, சரி சொன்னீங்கல்ல, எதுக்கு இப்போ அதை சொல்லணும்? தப்பு பண்ணவங்க எதிரில் உட்காந்துருக்காங்க, அப்போது உங்கள் நோக்கம் என்ன? அவங்களாம் தப்பிக்கணுன்றது உங்கள் நோக்கமா? இது 2. மிரட்டுறதா இல்லை அவங்க தப்பிக்கணுன்றது நோக்கமா? 3வது வந்து நீங்கள் இதை சொல்கிறதுனால இப்போ யாருக்கு ஆதாயம்? இது யாருக்கு ஆதாயம்? அவங்களுக்கு ஆதாயம். அப்போ எதுக்கு அதை பண்ணுறீங்க? 4வது, நான் வந்து நீங்கள் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கும் போது நீங்கள் வந்து ஒரு சில ரகசிய காப்பீடுலாம் உங்களுக்கு பண்ணி வைக்கிறாங்க. ரகசிய காப்பீடுனா என்னென்னா, தேவைப்படுற ஒரு சில ரகசியமாக இருக்கக்கூடிய தரவுகளை வேறு யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், வேறு யாருக்கிட்டையும் நான் அதை பகிர்ந்துக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறீங்க, பதவி ஏற்பான். அப்போ அதுக்கு என்ன மரியாதை? அப்போ என்ன வேலை பார்க்குறோன்னே தெரியாமல் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கோட்டு சுட்டு போட்டு வந்து அப்படி பண்ணுறது தான் முதலமைச்சர் வேலை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய இதெல்லாம் வந்து ரகசியங்கள். அதாவது ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இதை பற்றி பேச வேண்டியது கிடையாது. இது வந்து போக வேண்டியது டிஜிபி அலுவலகத்துக்கு, உள்துறைக்கு அமைச்சகத்துக்கு, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு வழக்காடு மன்றம் போய் விசாரணை பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை சட்டமன்றத்தில் உட்காந்து அரசியல் மன்றமாக அதை மாற்றி நீங்கள் பேசி கொண்டிருக்கீங்க. அப்போ எதை எங்கே பண்ணணுன்னே உங்களுக்கு தெரியலையே, அதான் உங்களோட பிரச்சனை. அதான் வந்து இப்போ இது என்ன பண்ணிட்டாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து சேலஞ்சு தான் இது, முடிஞ்சால் விசாரி, சும்மா இந்த நீங்கள் வந்து சவுண்டெல்லாம் விட்டுட்ருக்காதீங்க அப்படின்றது தான் அவர் வந்து கோடிட்டு காமிச்சு, அதில் வந்து ஒரு பஞ்சு, ஒரு பஞ்சு வச்சுக்கினார். அவர் நேரம் இருக்குல்ல, அவருக்கு என்ன பண்ணுறாரு, ஜோசியக்காரர் வந்து சொல்லணுமா, நல்ல நேரம் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இதில் பாவம் அந்த ஜோதிடம்ன்ற வார்த்தையை அவை குறிப்பிலேருந்து நீக்குவாங்க, வேறு ஏதாவது நீக்க போகிறாங்க தெரியல. இப்போ உதயநிதி ஸ்டாலின் கேட்டதை நீக்கணும்னா முதலமைச்சர் பேசுனதை நீக்கணும். முதலமைச்சரை பேசுனதை பொதுவாக நீக்க மாட்டாங்க, ஏன்னா முதலமைச்சர்ன்ற ஒரு முக்கியத்துவம், அது ஒரு தோரணம் இருக்குது. ஆனால் இப்போது ஐயா ஜெயசிடி பிரபாகரோட பிரச்சனை என்னென்னா, முதலமைச்சர்கிட்ட போய் சொல்ல முடியாது, சார் கொஞ்சம் பாயிண்ட்டாக பேசுங்க சார், நீங்கள் பாட்டுன்னு சொல்கிறீங்க, அவங்க கவுண்டர் வச்சாங்கன்னா அதையும் நான் எடுத்துக்கணும், இது வந்து அவையில் போகுது, லைவில் பார்க்குறாங்கன்றது போய் சொல்ல முடியாது, அவரோட நெருக்கடி இது அப்படியே தொடரும். ஆனால் இப்போ சபாநாயகருக்கு வந்து ஆளுங்கட்சி சார்ந்தவங்க பேசும்போது அவரும் தடுக்கிறதுக்கு பார்க்குறாரு, ஆனால்
அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க பேசும்போது கரெக்டாக வந்து அதை தடுத்து நிப்பாட்டிடுறாரு. அப்போ அதுக்கப்புறம் வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் நிர்மல்குமார் அமைச்சர் அவர் வந்து செந்தில் பாலாஜியை கரூர் ஃபேக்ட்ரி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னது, இவர் சங்கின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசுனது, இது எல்லாமே மக்கள் பிரச்சனையை பேசாமல் மாறி மாறி அடிச்சுக்கிறது, ரீல்ஸ் போடுறதுக்காகவும் யார் வெற்றி பெறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு போக்கிலேயே சட்டமன்றம் போகுதே. இதுக்கு முன்னால் இந்த மாதிரியெல்லாம் நடந்ததா? இல்லை சார், இதுக்கு முன்னாடி வாதம் இருக்கும், ஆனால் இவ்வளவு கேவலமாக இருக்காது. ஒரு வாதத்தில் வந்து ஒரு புள்ளி விவரம் இருக்கும். நாங்கள் இவ்வளோ கோடி பண்ணோம், நாங்கள் இவ்வளோ பயனாளிகளுக்கு நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் ஏன் கொடுக்கல, எங்கள் பீரியடில் வந்து இந்த துறைக்கு இவ்வளோ ஒதுக்கீடு அதிகமாக இருந்தது, இந்த துறைக்கு நீங்கள் ஒதுக்கீடு குறைச்சிருக்கீங்க, அப்போ அந்த திட்டத்துக்கு கீழே மக்கள் வந்து ஜனத்தொகை குறைஞ்சிருச்சா இல்லை ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி டெக்னிக்கலாக கேட்கும்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது லேப்டாப் கொடுக்குற திட்டம், இந்த லேப்டாப் கொடுக்குற திட்டம் சட்டமன்றத்தில் நிறைய நேரம் விவாத பொருளாக இருக்குது. அதிமுகவும் லேப்டாப் கொடுத்துச்சு, திமுகவும் லேப்டாப் கொடுத்துச்சு. திமுக என்ன ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் நோட் பேடு கொடுக்குறோன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நோட் பேட் கொடுக்குறோன்னு முடிவு எடுத்தவங்க அவங்களுக்கும் கரோனா இருந்ததுனால அதாவது சரியாக பண்ண முடியல, காசு இல்லைன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. 2-3 வருஷம் மாணவர்களை ஏமாற்றிட்டாங்க. 4வது வருஷம் வரும்போது தான் நாங்கள் நோட் பேடில் நாங்களுமே லேப்டாப் கொடுக்குறோன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தேர்தலுக்கு முந்தைய வருஷம் லேப்டாப்பை வாங்கி லட்சக்கணக்கில் மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஓட்டு எந்த மாணவர்களுக்கு இருக்கோ அவங்களுக்கு ஒண்டி கொடுக்குறாங்க. அப்போது முன்னாடி இருந்த மாணவர்கள் அதுக்கு போனவங்க நிறைய பேர் விடுபட்டு போச்சு. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி பொது வெளியில் வரும்னா, அந்த டெக்னிக்கலாக இருக்குல்ல அந்த கேள்வி, அதை கேள்வி கேட்கும்போது தான் வரும். இல்லைன்னா இந்த மாதிரி விவகாரங்கள் வராது. அப்போ நிறைய நேரத்தில் என்ன ஆகுனா, அரசு என்ன பண்ணுன்னா, ஏதோ பெரிய தாராள பிரபு மாதிரி அரசு வெளியில் சொல்லிடும். அதுக்கப்புறமா அந்த திட்டத்தை மக்களுக்காக செயல்படும் போது, அது எல்லா அரசும் அதில் ஒன்று தான், அந்த திட்டத்தை அரசுக்கு செயல்படும் போது அது என்ன பண்ணும், பிச்சைக்கார புத்தியை காட்டும் அரசு. அது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. முதலமைச்சர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு கிட்ட வந்து நிராகரிக்கப்படுது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 19 லட்சம், அதுக்கப்புறம் ஒரு 20 லட்சம் பேர் கொடுத்துட்டு, அப்புறம் அந்த திட்டத்தின் மூலமா ஒரு 1.5 கோடி பேர் வரலாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போது ரிஜெக்ட் ஆனவங்களது 2வது வாட்டி அப்ளை பண்ணும்போது அது கரெக்ட் ஆகுது. இப்போ இந்த பிரச்சனையை வந்து அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சியில் இருந்த செல்லூர் ராஜு போன்றவங்க, ஆர்பி உதயகுமார் போன்றவங்க, எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்து அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பேசின காரணத்தினால அது முதல்வருக்கு கவனத்தை ஈர்க்குது. இது எங்கே நம்ம 1 கோடி பேருக்கு கொடுத்துட்டு நிறைய பேருக்கு கொடுக்காம விட்டுட்டா இது சிக்கலாக போயிடுமா அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, 2வது முறை 3வது முறை ரிவைஸ் பண்ணும்போது அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க அந்த திட்டத்தில். அப்போது மக்களோட பாதிப்பு என்பது அங்கே பேசுபொருள் ஆகிறதுனாலையும் செய்தி ஆகிறதுனாலையும் சர்ச்சை ஆகிறதுனாலையும் வரும். இப்போ நான் 2 எடுத்துக்காட்டு நம்ம பேசணும். ஒன்று லேப்டாப்பு சர்ச்சையாச்சு பேசுபொருளாச்சு, ஆனால் எல்லா மாணவர்களும் கிடைக்கல, போயிடுச்சு கிடைக்காமல. ஆனால் இந்த 1000 ஒரு பாதி அளவுக்கு நிவாரணம் கிடச்சிது. இப்போ இதை விட்டுட்டு எங்கள் அம்மா அப்படி, எங்கள் எம்ஜிஆர் அப்படி, உங்கள் கலைஞர் அப்படி, நீங்கள் இப்படி இல்லை, இவங்க எங்கள் தலைவர் அப்படி, எங்கள் இப்படியே அவங்களும் புகழ் பாடலன்னு சொல்லலை. அவங்க வந்து எப்படின்னா ஒரு பாட்டு பாடினாங்கன்னா இவங்க 10 பாட்டு பாடுறாங்க. இவங்க வந்து அந்தாக்ஷரியாவே மாற்றிட்டாங்க நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக. ஆமாம், நெறியில் நடிக்க வேண்டியது, நீங்கள் பேச வேண்டியது அது அந்த இடத்தில் மணி ஒலித்தது, நீங்கள் அதை ஆரம்பித்து முதல்வரை பாராட்டலாம், இது லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு அப்படின்ற மாதிரி உடனே அடுத்தவர் ஆரம்பிச்சுக்கிறார் அந்த இடத்துல முட்டை இடத்துல இருந்து. அவங்க வந்து திட்டத்துக்கு திட்டன்ற மாதிரி பேசுவோம். அதாவது எப்படி சட்டமன்றம் பொதுவாக நடக்கும்னா, இப்போது உணவுத்துறை அமைச்சர் பேசுகிறாரு அப்படின்னா, அதிமுக காலத்தில் யார் உணவுத்துறையாக இருந்தது, காமராஜ் பேசணும். வருவாய்த்துறை அமைச்சர் பேசுகிறாரு திமுக அப்படின்னா, அதிமுக காலத்தில் வருவாய்த்துறைக்கு யார் இருந்தது, ஆர்பி உதயகுமார் பேச சொல்லுவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு நகராட்சி நிர்வாகம் பேச போகிறாங்கன்னா, இந்த சைடு கே நேரு பேசுகிறாங்கன்னா அந்த சைடு கேபி முன்சாமி பேசணும். அப்போ அந்தந்த துறை, இப்போ வனத்துறை வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பூங்கா நகரை சேர்ந்த எம்எல்ஏ கு. சீனிவாசன் சொல்லிட்டு ஒருத்தரை அவரை பேச சொன்னாங்க.
அவர் வந்து குறிப்பு வந்து அவர் குறிப்பு பேசும்போது கொள்ளும்போது என்கிட்ட பேசியிருக்கிறார். ஏன்னா அந்த வனத்துறை பற்றி எனக்கு தெரியுன்ற மாதிரி. அதே மாதிரி சென்னை மேயராக இருந்து மா சுப்பிரமணியன் வந்து சுகாதாரத்துறைக்கு போகிறாரு. அப்போ அவர் சுகாதாரத்துறைக்கு போகும்போது அதுக்கு அப்போ வந்து அதிமுக இருக்கும்போது அவர் சுகாதார சம்மந்தமாக ஒரு வாட்டி ஒரு சிலதெல்லாம் கேட்கணும் அப்படின்னும் போது என்னிடம் வந்து ஒரு சிலது கேட்பார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பத்திரிகைக்காரங்க கிட்டேயுமே வந்து ஃபோன் பண்ணி அமைச்சராக இருக்கிறவங்க இல்லை முன்னாள் அமைச்சராக இருக்கவங்க பத்திரிகைக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் கேட்பாங்க. அதாவது என்னென்னா, அது ஒரு வேலை சிரமம் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அமைச்சரோ முன்னாள் அமைச்சரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி டவுட்டு கேட்குறாரு, ஏங்க இதை கொஞ்சம் சொல்லுங்கன்னுவாங்க. சம்டைம்ஸ் வந்து கட்சி முக்கிய பொறுப்பில் இருக்கவங்களே பத்திரிகையாளர் கேட்பாங்க. இப்போ நான் ஒருத்தன் வந்து இது கொஞ்சம் வெளியில் சொல்கிறேன், நிறைய பேர் இது வெளியில் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? நமக்கு வந்து தகவல் யார் கேட்டாலும் நம்ம சொல்கிறது, அதனால் நம்ம வந்து தைரியமாக வெளியில் சொல்கிறோம். அப்போது ஒரு சிலர் கூச்சம் இருக்கும், இது வெளியில் சொன்னால் நமக்கு எதனா பிரச்சனை. ஆனால் பத்திரிகையாளர் கேட்பாங்க. பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, ரிட்டையர்டு இன்ஜினியர் இருப்பாங்க, சம்டைம்ஸ் சீஃப் இன்ஜினியர் இருப்பாங்க. இப்போ மாநகராட்சியில் சீஃப் இன்ஜினியராக இருப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் உள்ளாட்சித்துறை பற்றி. அந்த மாதிரி ரிட்டையர்டாக இருக்கிற ஆளுக்கு கூப்பிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் எதனா அரசு ஓய்வு பெற்ற மருத்துவர் இருப்பார், அவரை ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவங்க பட்ஜெட்டு ப்ரெசென்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மானிய கோரியில் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுகிற எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர், தெரிஞ்ச பத்திரிகையாளர், தெரிஞ்ச மருத்துவர், தெரிஞ்ச ஆசிரியர் எல்லார்கிட்டையும் பேசி அந்த தரவுகள்லாம் சேர்த்துச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 4 நாள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இவங்களுக்கு ப்ரிப்பரேஷனே கிடையாதுன்றது அபத்தமாக தெரியுது. இல்லை, இப்போ இவர் ஆதவ அர்ஜுனா சொல்கிறது நேற்று இரவு தான் வந்து அரசனுடைய கொள்கை தெளிவு பற்றிய அந்த ஃபைல் எல்லாமே கொடுத்ததாக சொல்கிறாங்க. ராத்திரி 10 மணிக்கு மேலே அதை வாசித்து என்னுடைய துறையை சார்ந்த விஷயங்களையும் கம்பேர் பண்ணி தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 3 மணி வரைக்கும் முழிச்சிருந்து பார்த்துருக்கேன். இது தற்பெருமை. அதாவது கடைசி நேரத்தில் ஒரு மாணவன் ரெக்கார்ட் நோட் எழுதின்னு வந்து கேட்டால் ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுங்களா, நான் அப்போ தான் பண்ணேன் இதை அந்த மாதிரி. அதாவது ஒரு அரசு வந்து வாக்கு போட்டு 100 நாள் ஆயிடுச்சு. ஒரு துறையில் ஒரு அமைச்சருக்கு வந்து அவங்க துறையினுடைய கொள்கை தெரியலன்னா வெட்கப்பட வேண்டியது, வேதனைப்பட வேண்டியது நீங்கள். எதில் வந்து இதை வந்து வெக்கமே இல்லாமல் அவர் வேற பதிவு பண்ணுறாரு. இதுதான் நான் இப்போ உண்மையை சொல்லணும்னா, நீங்கள் இந்த கேள்வி கேட்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி கேள்விக்கு பதில் தெரியாது. அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். இப்போ நீங்கள் எனக்கு சொன்ன கேள்வி எனக்கு இன்னும் வந்து இவங்க மீது வந்து மோசமான ஒரு புரிதலை வந்து கொடுக்குது. சுத்தமாக இப்போ உழைப்பே இல்லாத உழைக்காத ஒரு அமைச்சரவை இருக்குது. ஒரு அரசனுடைய கொள்கை, அதாவது இப்போ ஒரு மருத்துவத்துறையில் ஒரு மருத்துவ அமைச்சர் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். நீட்டை பற்றின ஒரு புரிதல் இருக்கும். அரசு வந்து எந்தெந்த மருத்துவ கொள்முதல் பண்ணுது. இப்போ அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் வருதுன்னா உங்களுக்கு டெங்கு, மலேரியா இந்த மாதிரி காய்ச்சல் வரும். அப்புறம் இந்த ஏப்ரல் மாதம் பிப்ரவரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலரா வரும். அதே மாதிரி மழை காலத்தில் கொசு உற்பத்தினால் வரக்கூடிய நோய்கள் வரும். எலி பிரச்சனைனால லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் ஒரு சில மாதத்தில் ஜாஸ்தியாக, குறிப்பாக செப்டம்பர்லாம் லெப்டோஸ்பைரோசிஸ் ரெக்கார்ட் ஆகும். இப்போ இதெல்லாம் வந்து அந்த துறையில் நீங்கள் 100 நாள் போய் வேலை செஞ்ச உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு துறை வந்து ஒரு 100 நாள் ஆயும் நைட்டு 3 மணி வரலும் ஒரு கொள்கையை படிக்கிறீங்கன்னா, பாலிசி நோட்டுன்றது ஒவ்வொரு அரசாங்கம், அதாவது பாலிசி நோட்டுன்றது பெருசாக மாறாது. இப்போ உதாரணத்துக்கு தமிழக அரசனுடைய காவேரியில் பற்றின பாலிசி நோட்டுன்றது ஒன்று தான். அது என்ன, தமிழ்நாட்டினுடைய நீர் பற்றாக்குறையை வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. கர்நாடகத்திலேருந்து பெற வேண்டிய தண்ணியை பெறணும், முல்லை பெரியாறுலேருந்து பெற வேண்டிய தண்ணியை பெறணும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு, காவேரி நடுவர் மன்றம் என்ன தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு, இதெல்லாம் சேர்ந்தது தான் கொள்கை முடிவு. புதுசாக எனக்கு பிடிச்ச மாதிரி கொள்கை முடிவு வச்சுக்க முடியாது. அப்போது ஒரு அமைச்சராக ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிறாருன்னா தன்னோட துறை சார்ந்த கொள்கையே அவருக்கு தெரியல, அந்த பாலிசி நோட் என்ன, கவர்மெண்ட்டோட பாலிசி என்னன்னு தெரியலன்னா அதெல்லாம் வெக்கப்படணும். உண்மையிலே இவங்க தானே தயார் பண்ணணும். இப்போ அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து தானே தயார் பண்ணணும். இல்லைன்னா அவங்க சேர்ந்து தயார் பண்ணிட்டு எதிர்கட்சியை சார்ந்தவங்களுக்கு மட்டும் இதை பற்றி கேள்வி எழுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிந்தி கொடுக்கல. அதாவது இவர் சொல்லக்கூடிய அந்த பாலிசி நோட்டை நான் ப்ரிப்பேர் நேற்று தான் கொடுத்தாங்க பண்ணாங்கன்றது, அது வந்து அவருக்கு பட்ஜெட் ஸ்பீச், இன்னைக்கு பேசக்கூடிய ஸ்பீச்சை கொடுத்துருப்பாங்க. செந்தில் பாலாஜி சொல்லும். அப்போ செந்தில் பாலாஜி சொல்கிறாருன்னா செந்தில் பாலாஜிக்கு முன்னாள் நைட்டு கொடுக்குறாங்கன்னா அது வேணும்ட்டே கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜி, அதாவதுங்க செந்தில் பாலாஜிக்கு முன்னாள் நைட்டு கொடுக்குறாங்கன்னா அதை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இதுதான், அதாவது எப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் முன்னாடியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் இருக்கும், அதில் எங்கெங்கே உடைச்செல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அரசு வந்து கொள்கை ரீதியான பேசுபவர்களோ கொள்கை ரீதியாக அமைச்சர்கள் பேசுவதே கிடையாது. சரி, இப்போ அதாவது
அந்த கொள்கை ரீதியாக டேக்கிள் பண்ணுறதுன்றதே கிடையாது. இவங்க வந்து ஆபாச பேச்சுகள், அவை குறிப்புலேருந்து நீக்கிற பேச்சுகள் தானே வந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி 4வது நாளோ 5வது நாளோ இது வரையிலும் பேரவைத் தலைவர் வந்து ஐயா ஆதவர்ஜுன பேச்சை வந்து நீக்கிறார். இந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஐயா ஆதவுக்கும் நிர்மலுக்கும் தான் அதிகமான போட்டி. யாரோட பேச்சு அவை குறிப்புலேருந்து அதிகமாக நீக்கிறாங்க? ஆளுங்கட்சியில். எதிர்கட்சியிலேருந்து நீக்கிறதுன்றது இயல்பு. எல்லா காலகட்டத்திலையும் எதிர்கட்சிகள் பேசும்போது நீக்குவாங்க. ஆனால் ஆளுங்கட்சியிலேருந்து பேசும்போதே அவை குறிப்புலேருந்து நீக்கிறாங்கன்னா அது சரி கிடையாது. எனக்கு இன்றைக்கி ஐயா உதயநிதி ஸ்டாலின் சொன்ன அந்த கருத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. என்னென்னா, நீங்கள் எல்லாம் அவை குறிப்புலேருந்து நீக்கிறீங்க, அதெல்லாம் ரீல்ஸாக போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க செலக்டாக பண்ணுவாங்க. இப்போ இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குல்ல ரீல்ஸு, அதெல்லாம் வந்து விட்டுருவாங்க, போக விட்டுருவாங்க. இப்போ ஏதோ உதயநிதி ஸ்டாலின் எதனா ஒன்று பேசியிருக்காரு, இல்லை வந்து KN நேரு ஒன்று பேசுகிறாரு, இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒன்று பேசுகிறாரு, அது அரசுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னா நாங்கள் அதை அவை குறிப்புலேருந்து நீக்கிட்டோம், நீங்கள் எப்படி அதை பற்றி பேசுனீங்க, நீங்கள் எப்படி அதை வந்து போட்டிங்கன்னு சொல்லிட்டு பேரவைத் தலைவருக்கு உட்படுத்தி பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்கலான்ற மாதிரி வந்துச்சு. ஒரு நடுநிலை என்பது அங்கே இல்லை. நடுநிலையாக இருக்க பேரவைத் தலைவர் முயற்சி செய்கிறார். இதை வந்து நீங்கள் எதிர்க்கணும்னா பத்திரிகையாளர் சந்திப்பு, பேரவையில் அவங்க என்ன வேணால் பேசிக்கிட்டோம், அட்லீஸ்ட் எதிர்கட்சியாச்சும் மாண்போடு நடந்துக்கலாம். அதை வெளியில் வந்து மக்கள்கிட்ட அம்பலப்படுது. இல்லை துண்டு பிரசாரம், வீடு வீடாக போய் அவங்க வந்து இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் போவாங்க. நீங்கள் மக்களை வந்து நேரில் சந்தித்து சொல்கிறதுன்ற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இதை வந்து திருப்பணும். இது அப்படின்னா மக்கள் சந்திப்பை தவிர்த்து, திண்ணை பிரச்சாரம், மக்கள் சந்திப்பை தவிர்த்து வேறு வழியே கிடையாது எதிர்கட்சிகளுக்கு. ஏன்னா விஜய் சார் வந்து ஒரு பிரபலம். அவரோட வீடியோவோ அவரோட விஷயத்தை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து ஏங்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஏங்குறாங்க. என்னடா கரண்ட் பில்லு ஏறுத, சொத்து வரி இருக்க, பசங்களுக்கு வந்து சினிமா பாடல் சொல்லி கொடுக்குறாங்களே கல்லூரியில் இப்படிலாம் நடக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதை பற்றி இல்லை எங்களுக்கு. அது அது என்ன ஆகிப்போச்சுன்னா, அது சினிமா பார்த்து அந்த மோகம், அந்த கவர்ச்சி வந்து கண்ணை மறைக்குது. அப்போது இதை பண்ணி விட்டதும் திமுக தான். சினிமாக்காரர்களை தலையில் தூக்கி வச்சு இவங்களுக்கு விழா எடுக்கிறது, இவங்களுக்கு அவார்டு கொடுக்குறது, இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, விவசாயிகளுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ இல்லை ஆசிரியர் பெருமக்களுக்கோ கொடுக்காம இவங்களுக்கு அந்த ஹீரோ வர்ஷிப் நிகழ்ச்சி பண்ணி கொடுத்தது. இதெல்லாம் இப்போ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வளர்த்து விட்டுட்டு இப்போ வந்தது குத்துதே கூட. இது என்ன சரி, அரசியல் வேறு சினிமா வேறுன்றது கேரளாவில் தெளிவாக இருக்கும். இதே பிரச்சனை ஆந்திராலேயும் உண்டு. ஆனால் கர்நாடகத்தில் இப்படி கிடையாது. அதனால் இது பண்ணியாச்சு. இது எவ்வளோ நாள் ஆகும், இல்லை இது இப்படியே தொடருமா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் இது வந்து சமுதாயத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது. ரொம்ப நன்றி. நன்றி சார்.